சர்வதேச புது கிருபை திருப்பணிகள் வழங்கும் விண்ணொளி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பு வாழ்த்துக்கள் கூறி மற்றும் ஒரு விண்ணொளி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். எப்படி இருக்கிறீர்கள் அன்பு சகோதர சகோதரிகளே? ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே நீங்கள் அனைவரும் நலமாயிருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். அவருக்கே எல்லா கனமும் மகிமையும் உண்டாகட்டும். சரி, இன்றைய நிகழ்ச்சிக்கு நாம் கடந்து செல்வதற்கு முன்பதாக அவர் இந்த நிகழ்ச்சி கூடாகவும் நம் ஒவ்வொருவரோடு கூட இடைப்பட்டு நம்மை பலப்படுத்தி நம்மை உற்சாகப்படுத்தி அனுப்ப போகிறார் என்ற நம்பிக்கையோடு கூட அவருக்கு முன்கூட்டிய நன்றிகள் செலுத்துவோமா? ஏனென்றால் அவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுதும் அவரிடத்திலே அவருடைய ஆலோசனைகள் கேட்க வரும் பொழுதும் அவர் ஒரு பொழுதும் நம்மை புறக்கணித்து தள்ளுகிறவர் அல்ல. மாறாக நம்மை ஏற்றுக்கொண்டு நமக்கு ஏற்றதை செய்யவும் சொல்லவும் அவர் ஆயத்தமாயிருக்கின்ற ஒரு அன்புதேவன். ஆகவே நம்பிக்கையோடு அவரை நோக்கி பார்ப்போமா? ஆமெங்கள் பரலோக தகப்பனே, இதோ என்னோடு இணைந்திருக்கின்ற ஒவ்வொரு அடியார்களையும் நீங்கள் பெயர் பெயராக அறிவீர்களப்பா. அதுதான் எங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை. அதாவது எங்களுடைய ஆண்டவர் எங்களை அறிந்திருக்கின்றபடியினாலே நாம் நிச்சயமாக அவரை நம்பிக்கொண்டு முன்னோக்கி போகலாம். ஏனென்றால் எங்களை அறிந்தவர் எங்களை ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். எங்களுடைய தேவைகள் அவரால் சந்திக்கப்படும். அவர் எங்களை விடுதலை ஆக்குவார், எங்களுக்கு உற்சாகத்தை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு கூட நாம் காணப்படலாம். ஆகவே தகப்பனே, இதோ இந்த நாளிலேயும் கூட இந்த நிகழ்ச்சி கூடாக அப்பா, இதோ யார் யாருக்கு என்ன விதமான ஆலோசனைகள் தேவையோ அவை எல்லாவற்றையும் நீங்கள் சொல்லி எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி முன்னோக்கி அனுப்ப போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆகவே தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை முழுவதுமாக எங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து விட்டோம். நீங்கள் பொறுப்படுத்தி விட்ட தயவுக்காக நன்றி. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலேயே இவை எல்லாவற்றையும் கேட்டு பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். குடும்பமாக வணங்கி துதித்திடுவோ, நன்றி கூறிடுவோ, புகழ் பாடிடுவோ. கர்த்தர் இயேசுவையே துதிப்போ, நன்றி கூறிடுவோ, புகழ் பாடிடுவோ. கர்த்தர் கண்ணீர் துடைக்கும் தெய்வமாவர், அடைக்கலமும் பெலனவரே. கவலை வேண்டாம், கண்ணீர் வேண்டாம், அனுகூலமான துணையாவார். கவலை வேண்டாம், கண்ணீர் வேண்டாம், அனுகூலமான துணையாவார். மாறாத கர்த்தரே காத்திடுவார் என்றென்றுமே. பணிவாகவே குடும்பமாக வணங்கி துதித்திடுவோம்.
ஆலோசனையில் அற்புதரே ஆதரித்திடும் ராஜனவர். ஆலோசனையில் அற்புதரே ஆதரித்திடும் ராஜனவர். அவரின் கோட்டை நம்பிடும் தெய்வம் கிருபையாவையும் தந்திடுவார். அவரின் கோட்டை நம்பிடும் தெய்வம் கிருபையாவையும் தந்திடுவார். வாக்கு மாறாத கர்த்தரே காத்திடுவார் என்றென்றுமே. பணிவாகவே குடும்பமாக வணங்கி துதித்திடுவோம். நன்றி கூறிடுவோம், புகழ் பாடிடுவோம். கர்த்தர் இயேசுவையே துதிப்போம். நன்றி கூறிடுவோம், புகழ் பாடிடுவோம். கர்த்தர் இயேசுவையே துதிப்போம். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவருடைய ஒரு பெயர் அவர் வாக்கு மாறாதவர். அதாவது அவர் தேவனாக இருக்கின்றபடினாலே நிச்சயமாக அவர் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். இதை நாம் நம்ப வேண்டும் அல்லவா? ஆம், சில நேரங்களிலே நம்முடைய போராட்டம் என்னவென்று சொன்னால், அவரை நம்புவதற்கு நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அவரை விசுவாசிக்க முடியாமல் நாம் போராடுகின்றோம். ஆகவே தான் சில நேரத்தில் நமக்கு மிகுந்த சோர்வு உண்டாகி விடுகின்றது. அதாவது, ஐயோ, என்னால் சிறந்த முறையிலே அவரை விசுவாசிக்க முடியவில்லையே, என்னுடைய விசுவாசம் இன்னும் அதிகரிக்கவில்லையே, எனக்கு இருக்கிற விசுவாசம் மிகவும் குறைந்து கொண்டு போகிறதே என்று நாம் அடிக்கடி சொல்லுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஆம், இதை குறித்து ஆண்டவராகிய இயேசு கூட அவர் இந்த பூமியிலே இருந்த காலத்திலே சொல்லியிருக்கின்றார். பாருங்கள், மத்தேயு இதை குறித்து அடிக்கடி எழுதினவராக காணப்படுகின்றார். குறிப்பாக 3 இடத்துல அவர் சொன்ன ஒரு குறிப்பிட்ட காரியத்தை இப்பொழுது நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்வோம். முதலாவதாக மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே 30ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு விதமாக கூறுகிறார், அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தார், உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி சீஷர்களை அவர் உற்சாகப்படுத்தியதை நாம் அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் நன்றாக கவனியுங்கள், இந்த பகுதியை சொல்ல ஆரம்பித்த பொழுது அவர் அற்ப விசுவாசிகளே என்று சொன்னதை நாம் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே ஒருவேளை நம்மில் அநேகர் கூட சோர்ந்து போகக்கூடும். அதாவது ஆண்டவர் இயேசு நம்மையும் பார்த்து அநேக தடவைகளிலே இப்படியாகத்தான் சொல்லி நம்மை கடிந்து கொள்கின்றார் என்பது போல நாம் சொல்லக்கூடும். ஆனால் உண்மையில் இந்த இடத்துல நாம் அவரை ஒரு அன்புள்ள ஒரு ஆண்டவராக பார்ப்போம். ஆனால் இதை சொல்லி அவர் கடிந்து கொள்ளாமல் அவருடைய அந்த அற்பமான அல்லது அந்த சொற்பமான குறைந்த அளவான அந்த விசுவாசத்தை குறித்து அவர்களுக்கு சொல்லும் பொழுது, ஏன் இவ்விதமாக உங்களுடைய விசுவாசம் காணப்படுகின்றது, ஏன் நீங்கள் இன்னுமாய் என்னை விசுவாசிக்கக்கூடாது, அதாவது என்னை விசுவாசிக்க வேண்டிய பிரகாரமாக ஏன் உங்களால் விசுவாசிக்க முடியாமல் இருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை மிகுந்த அங்கலாய்ப்போடு கூட மிகவும் வேதனையோடு கூட அவர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கலாம் அல்லவா? ஆம், அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படி நாம் சிந்திப்பதற்கு ஒரு காரணமும் இருக்கின்றது. ஏனென்றால் பாருங்கள், அற்ப விசுவாசிகளே என்று சொல்லிவிட்டு உங்களுடைய விசுவாசம் மிகவும் அற்பமாக இருக்கின்றபடினாலே நான் உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு இங்கே சொல்லாமல், அற்ப விசுவாசிகளாக இருக்கிறீர்கள், இருந்த பொழுதிலும் கூட இதோ தேவன் காட்டு புல்லுக்கு உடுத்து வைப்பதை விட அதிகமாக உங்களுக்கு அவர் உடுத்து வைப்பார். அதாவது உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும். அதாவது நீங்கள் அவருடைய நாமத்தை நீங்கள் நம்பி இருப்பதினாலே, அவரை நோக்கி பார்ப்பதினாலே, அவரிடத்திலே வருவதினாலே, அவரை சார்ந்திருப்பதினாலே நிச்சயமாக அவர் உங்களை எப்படி கைவிட முடியும் என்பது போல அவர் அங்கே சொல்லுவதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினாலே அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று உங்களுடைய விசுவாசம் மிகவும் சொற்பமாக இருக்கின்றபடினாலே, அதாவது கடுகு விதை அளவு கூட இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு ஒருவேளை உங்களுடைய விசுவாசத்திலே நீங்கள் மிகவும் குறைந்தவர்களாய் காணப்படுகிறீர்களா? அது நிமித்தமாக நீங்கள் சோர்ந்து போய் விடுகிறீர்களா?
ஆம், என்னுடைய விசுவாசம் இவ்வளவு மோசமாக இருக்கின்றபடினாலே தேவன் எனக்கு எதை செய்ய முடியும்? ஆம், அவரால் நிச்சயமாக எனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. ஒருவேளை நான் இப்படி இருப்பதற்கு காரணம், இந்த விதமான கஷ்டத்துக்கூடாக நான் போவதற்கு காரணம் என்னுடைய விசுவாசம் மிகவும் குறைந்த அளவு காணப்படுகின்றபடினாலே தான் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போகிறீர்களா? இல்லை அருமையான சகோதர சகோதரிகளே, அதாவது இந்த இடத்துல நான் பார்க்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்ல வருகிறார்? நீங்கள் உங்களுடைய விசுவாசத்திலே ஒருவேளை குறைவாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு அந்த விசுவாசத்தை பெருக பண்ணவும், அந்த விசுவாசத்திலே நீங்கள் நிலைத்திருக்கவும், அதில் நீங்கள் உறுதியாக இருக்கவும் உங்களுக்கு உதவி செய்ய நான் இங்கே இருக்கிறேன். விசுவாசத்திலே நீங்கள் பெருகும்படியாக உங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன் என்பது போல இந்த இடத்தில் அவர் செயல்படுவதை நாம் பார்க்கலாம். அதாவது அற்ப விசுவாசிகளே என்று சொன்னது உண்மைதான், ஆனால் அதை சொல்லிவிட்டு தொடர்ந்து அவர்களுக்கு அநேக நன்மைகளை அவர் செய்கின்றவராகவும், அவர்களுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துகிறவராகவும் அவர் காணப்படுவதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அருமையானவர்களே. ஆகவே உங்களுடைய விசுவாசம் மிகவும் அற்பமாக இருப்பதினாலே நீங்கள் சோர்ந்து போய்விடாதீர்கள். ஆண்டவர் அந்த அற்ப விசுவாசத்தின் நடுவிலேயும் உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறபடினாலே, ஆம், அவர் உங்களுடைய தேவைகளை சந்திக்காமல் போக மாட்டார். அதாவது உங்களுடைய விசுவாசத்தின் அடிப்படையிலே அவர் செயல்படாமல், அவர் தாம் யார் என்கிற காரணத்தினாலே, தாம் எப்படிப்பட்டவர் என்கிற காரணத்தினாலே உங்களுக்கு உதவி செய்யவும், உங்களை விடுவிக்கவும், உங்களை பலப்படுத்தவும், உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கவும், வெற்றி வாழ்வை அருளவும் அவர் காத்திருக்கிறார். என்ன சொல்ல வருகிறேன்? நம்முடைய விசுவாசம் என்று சொல்லி நம்மையே நாம் பார்த்து கொண்டிருக்காமல், நாம் யாரை விசுவாசிக்கிறோம் என்று அவரை நாம் நோக்கி பார்ப்போமா? பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 2வது கடிதத்திலே உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று சொன்னார். பாருங்கள், அங்கே அவர் தன்னுடைய விசுவாச அளவை பற்றி பேசி கொண்டிருக்காமல், நான் யாரை விசுவாசித்திருக்கிறேனோ அவர் மகத்துவமானவர் என்று சொல்லி அவருடைய அளவை பற்றி அங்கே பேசி கொண்டிருக்கிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, ஆம், உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று யோசித்து கலங்கி தவித்து கொண்டிருக்காமல், நீங்கள் யாரை விசுவாசித்திருக்கிறீர்கள், எப்படிப்பட்டவரை நீங்கள் நம்பி இருக்கிறீர்கள், உங்களுடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று சொல்லி அவரை குறித்து நீங்கள் சிந்திக்க ஆரம்பித்தால் உங்களுடைய விசுவாசம் பெருக ஆரம்பிக்கும் அருமையானவர்களே. ஆம், இந்த முறையைத்தான் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக இங்கே விதமான காரியங்களை ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார் அல்லது செய்கிறார் என்று நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், இந்த இடத்துல அற்ப விசுவாசிகளே என்று சொன்ன பொழுது அவர் அதை கோபத்தோடு சொன்னது போல காணப்படுகிறது. ஆனால் நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், மிகவும் அன்போடு கூட அந்த வார்த்தைகளை அவர் சொன்னார் என்று நான் நம்புகிறேன். அதாவது விசுவாசிக்க முடியாமல் போராடுகிறவர்களை பார்த்து நாம் கடிந்து அவர்களை புறக்கணித்து நாம் தள்ளுவோமானால், ஆம், அவர்கள் எங்கே போக முடியும்? அவர்கள் இனி யாரை நம்ப முடியும்? ஆகினாலே அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய அவிசுவாசத்தின் மத்தியிலேயும் கூட நமக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். எப்போது தெரியுமா? நாம் அவரை நம்பி, எனக்கு விசுவாசம் இல்லை, ஆனால் என்னை ஆட்கொள்கிற தேவன், என்னை வழி நடத்துகிற ஆண்டவர், என்னுடைய ஆண்டவராகிய இயேசு எனக்கு பெரிய காரியங்களை செய்யக்கூடிய வல்லமை அவருக்கு இருக்கிறது என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே நிச்சயமாக நான் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி நாம் உறுதியாக சொல்ல முடியும் அருமையானவர்களே. பாருங்கள், இன்னும் ஒரு சம்பவத்தை நாம் பார்ப்போம். இதே மத்தேயு இப்பொழுது 8ஆம் அதிகாரத்துக்கு வருகின்ற பொழுது ஒரு சம்பவத்தை அங்கே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அங்கே சீஷர்கள் ஒரு படகிலே ஏறி போய்கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது படகு அலைகளினாலே மூடப்படத்தக்கதாக கடலிலே பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ, அதாவது ஆண்டவராகிய இயேசுவோ நித்திரையாக இருந்தார் என்று சொல்லி அந்த சம்பவம் ஆரம்பமாகிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் அதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து ஆண்டவராகிய இயேசு 26ஆம் வசனத்துக்கு வருகிற பொழுது சொல்கிறார், அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லுகிறார் என்பதாக நாம் பார்க்கிறோம். மறுபடியும் இந்த சம்பவத்தை பார்த்தவுடனும் நமக்கு வரக்கூடிய எண்ணம் என்ன தெரியுமா? ஆம், அவருடைய விசுவாசம் குறைந்ததாக இருந்தபடினாலே ஆண்டவராகிய இயேசு அவர்களை கடிந்து கொண்டார் என்பதாக.
ஆம் அன்பு சகோதர சகோதரி, அதை குறிப்பிட்டது உண்மைதான். ஆண்டவராகிய இயேசு அவருடைய அவ்விசுவாசத்தை அல்லது அவருடைய குறைந்த அளவிலான அந்த அற்ப விசுவாசத்தை அவர் குறிப்பிட்டது உண்மைதான். ஆனால் அத்துடன் அவர்களை கைவிட்டு விட்டாரா என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். அதாவது இந்த ஆண்டவராகிய இயேசு நம்முடைய அவ்விசுவாசத்தின் நிமித்தமாக அவர் நம்மை கைவிடாத ஒரு தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த இடத்திலே அவர்களை அற்ப விசுவாசிகளே என்று அழைத்த ஆண்டவராகிய இயேசு தொடர்ந்து என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விசுவாசத்திலே போராடி கொண்டிருக்கிறோம் அல்லவா? ஒருவேளை நாம் சொல்லக்கூடும், எனக்கு ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவிலே விசுவாசம் இல்லை, அதாவது கடுகு விதை அளவு கூட என்னிடத்தில் விசுவாசம் இல்லை என்று சொல்லி நம்முடைய விசுவாசத்தின் அளவை பற்றி நாம் சொல்லிக்கொண்டு நாம் சோர்ந்து போய் காணப்படலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவை நாம் நம்பி வரும் பொழுது, அவரை தொடர்ந்தும் நாம் நோக்கி பார்த்த வண்ணமாக இருக்கும் பொழுது அவர் என்ன தெரியுமா செய்கிறார்? இந்த விசுவாச போராட்டத்தின் நடுவிலையும் கூட நமக்கு என்ன செய்யப்பட வேண்டுமோ அதை செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, அதாவது இன்று உங்களுடைய விசுவாசத்தின் போராட்டத்தின் நடுவிலே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். உங்களுடைய தேவைகளை சந்திக்க இந்த ஆண்டவராகிய இயேசு வல்லவராக இருக்கிறார். அதாவது இந்த ஆண்டவராகிய இயேசு ஒருவேளை உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் எதிர்பார்க்கின்ற அந்த சந்தோஷம் சமாதானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். என்ன உங்களுடைய தேவையோ அதை சந்திப்பதற்கு இவர் ஆயத்தமாக இருக்கிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, ஆகவே சோர்ந்து போகாதீர்கள். நம்முடைய அவிசுவாசத்தை அல்லது அற்ப விசுவாசத்தை நமக்கு எடுத்து காட்டுகின்றார். ஆனால் அதே நேரத்தில் அத்துடன் நம்மை கைவிட்டு விடுவதில்லை. அதன் நடுவிலையும் செயலாற்றி நாம் தொடர்ந்தும் அவரை நம்பத்தக்கதாக அவர் நம்மை பலப்படுத்துகிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, பாருங்கள், இந்த கட்டத்திலே கூட வாழ்க்கையே ஒரு கஷ்டமான அனுபவத்துக்கூடாக போய்கொண்டிருக்கிற வேளையிலே ஆண்டவராகிய இயேசு அவர்களுக்கு உதவி செய்கிறவராய் காணப்படுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்கள், தொடர்ந்து இன்னும் ஒரு சம்பவத்தை நாம் பார்ப்போம். ஒருவேளை இந்த மத்தேயு 3வது தடவையாக இந்த அற்ப விசுவாசியே என்ற வார்த்தையை அங்கே பயன்படுத்துவதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், மத்தேயு 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துக்கு நாம் வருகிற பொழுது ஆண்டவராகிய இயேசு இப்பொழுது பேதுருவை தன்னிடமாக வரும்படியாக அழைக்கிறார். அவன் கடலின் மீது அவரை நோக்கி நடந்து போய் கொண்டிருக்கின்றான். திடீரென்று நடந்த சம்பவம் என்ன? காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அவன் அமிழ்ந்து போகையில் என்று நாம் வாசிக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ ஒரு இக்கட்டான நிலைமை கூடாக பேதுரு போய்கொண்டிருக்கிறான். அமிழ்ந்து போகின்ற ஒரு நிலைமை, இனிமேல் நம்பிக்கையே இல்லாத ஒரு நிலை என்று கூட நாம் சொல்லலாம். ஆனால் பாருங்கள், அந்த நிலையின் நடுவிலையும் அவன் அமிழ்ந்து போகையில் நாங்கள் 31ஆம் வசனத்திலே விதமாக வாசிக்கிறோம். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார் என்று நாம் வாசிக்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகளே, அவனுடைய அற்ப விசுவாசத்தின் நிமித்தமாக ஆண்டவர் அவனை கைவிட்டு விட்டாரா? அந்த நிமிடத்திலே அவனுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று, அவன் விழுந்து போகிறான். ஆனாலும் கூட அற்ப விசுவாசியே என்று அவனுடைய விசுவாச நிலைமையை அவனுக்கு எடுத்து சொன்னதும் மாத்திரமல்லாமல் அவனுக்கு என்ன செய்யப்பட வேண்டுமோ அதையும் செய்தார் என்பதாக நாம் பார்க்கிறோம். ஆகினாலே நமக்கு நம்பிக்கை உண்டு. அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய அவ்விசுவாசத்தை அல்லது அற்ப விசுவாசத்தை நமக்கு எடுத்து காட்டுகின்றார். ஆனால் அதே நேரத்தில் நமக்கு என்ன செய்யப்பட வேண்டுமோ அதை செய்யாமல் போக மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். அருமையானவர்களே, நிச்சயமாக நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும் அவர் மூலமாக. ஆகவே நாம் நம்பிக்கையோடு கூட முன்னோக்கி போகலாம். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அவர் தம்முடைய சீஷர்களை சந்திக்க போன வேளையிலெல்லாம் அவர்கள் சந்தேகப்பட்டார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். குறிப்பாக லூக்கா 24ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு அவர்களை நோக்கி பார்த்து ஒரு காரியம் சொல்கிறார். நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன என்று சொல்லி லூக்கா 24:38 நாம் வாசிக்கிறோம். அதாவது சீஷர்கள் இப்பொழுது உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்திக்கிறார்கள், ஆனாலும் அவர்களால் நம்ப முடியவில்லை, அவர்கள் போராடுகிறார்கள். ஆகவே ஆண்டவராகிய இயேசு அவர்களை விசுவாசத்திலே பலப்படுத்த முயற்சி செய்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இதுதான் ஆண்டவருடைய அன்பு. அருமையான சகோதர சகோதரிகளே, அதாவது விசுவாசத்திலே நாம் போராடி கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு ஒன்று தெரியும், அந்த நிலையின் நடுவிலேயும்
நம்மை ஆண்டவர் இயேசு பலப்படுத்த வல்லவராக இருக்கிறாரே ஒழிய நம்மை கைவிட மாட்டார். ஆகவே அந்த நிச்சயம் நமக்கு இந்த நேரத்தில் வர வேண்டும். அருமையானவர்களே, பாருங்கள், இந்த நேரத்தில் இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். 39ஆம் வசனத்துக்கு வருகிற பொழுது ஆண்டவராகிய இயேசு, நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார் என்பதாக 24:40 நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகினாலே அன்பு சகோதர சகோதரிகளை பார்த்தீர்களா? ஆம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நாம் விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காக தன்னாலான எல்லாவற்றையும் செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். முதலாவதாக நம்முடைய தேவைகளை சந்திப்பதே அவருடைய மிக முக்கியமான குறிக்கோளாக இருக்கிறது. பார்த்தீர்களா? ஆம், நம்முடைய விசுவாசத்திலே நாம் உறுதியாயிருக்க, நாம் பலனடைய உதவி செய்கிறார், உண்மைதான். ஆனாலும் கூட நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படாமல் போவதில்லை ஒரு பொழுதும். ஆகவே இந்த நாளிலே நமக்கு நம்பிக்கை உண்டு அல்லவா? பாருங்கள், தொடர்ந்தும் தோமாவை கூட நாம் பார்க்கிறோம். யோவான் 20ஆம் அதிகாரத்துக்கு போகிற பொழுது தோமா விசுவாசிக்கவில்லை. ஒருவேளை நம்மை போல தோமாவும் கூட ஆண்டவராகிய இயேசுவை நம்ப முடியாதவனாக அவன் போராடி கொண்டிருக்கிறான். அருமையான சகோதர சகோதரர்களே, இந்த தோமா மீது ஆண்டவராகிய இயேசு எவ்வளவு அன்பு செலுத்தினார் தெரியுமா? அவன் ஒரு அவிசுவாசியாக இருந்ததினாலே, அல்லது விசுவாசத்திலே அற்ப விசுவாசம் உள்ளவனாய் அவன் காணப்பட்டிருந்தாலும் கூட ஆண்டவராகிய இயேசு அவனை கைவிடவில்லை, அவனை நேசித்தார் என்பதாக நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், அவனை பார்த்து சொல்லுகிறார் யோவான் 20:27, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவ்விசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்று சொல்லி அவனை உற்சாகப்படுத்துகிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அதாவது தன்னாலான எல்லாவற்றையும் செய்து அவனை ஒரு சிறந்த விசுவாசியாய் மாற்ற ஆண்டவராகிய இயேசு அங்கே முயலுகிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அதே வண்ணமாக ஏன் அருமையான சகோதர சகோதரிகளே என்று நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய மாட்டார்? அதே அன்புதானே இன்றும் அவரிடத்திலே காணப்படுகின்றது. ஆகவே நாம் நம்புவோம். அவருடைய இந்த நாளிலே உங்களில் யார் யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் நம்பிக்கையற்று காணப்பட்டீர்களோ, அதாவது உங்களுடைய அற்ப சொற்ப விசுவாசத்தின் நிமித்தமாக நீங்கள் நம்பிக்கையை இழந்து காணப்பட்டிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் சொல்லிக் கொண்டு வந்திருக்கலாம், நான் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர் என்னால் விசுவாசிக்க முடியவில்லையே, கடுகளவு விசுவாசம் கூட என்னிடத்தில் இல்லையே என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். இல்லை அருமையான சகோதர சகோதரிகளே, அதன் நடுவிலையும் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியம் உங்களுக்கு வாய்க்க முடியும். அதன் நடுவிலையும் உங்களை நேசிக்கிற உங்களுடைய ஆண்டவராகிய இயேசு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகவே நம்பிக்கையோடு அவரிடத்தில் வருவீர்களா? ஆம், அவரை நோக்கி பார்ப்பது தான் முக்கியமான காரியமாக இருக்கிறது. நம்முடைய விசுவாசத்தின் அளவு எப்படி இருக்கிறது என்று சொல்லி அதையே பார்த்து கொண்டிருக்காமல், என்னை நேசிக்கிற ஆண்டவர், அதாவது நான் விசுவாசித்திருப்பவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அவரையே நோக்கி பார்த்து அவருடைய அந்த மகத்துவத்தை நாம் சிந்தித்து பார்ப்போமா? இவ்வளவு பெரிய ஆண்டவர் எனக்கு இருக்கும் பொழுது, ஆம், அவர் நிச்சயமாக எனக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி அவருடைய தன்மைகளை நாம் சிந்தித்து பார்க்க நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போமா? அருமையான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இந்த நாளிலே உங்களுடைய தேவைகள் அற்புத பிரகாரமாக சந்திக்கப்பட முடியும். ஆம், இந்த ஆண்டவராக இயேசு அதை செய்வார். காரணம் என்ன தெரியுமா? அவர் பெரியவராக இருப்பதினாலே. உங்களுடைய விசுவாசம் குறைந்ததினாலே அவர் உங்களை கைவிட்டு விட போகிறதில்லை. அந்த விசுவாச குறைவின் நடுவிலேயும் அவர் செயல்படுவார், பெரிய காரியங்களை செய்வார், விடுவிப்பார், சமாதானம் அருள்வார், ஆசீர்வதிப்பார். நம்பிக்கையோடு அவரை நோக்கி பார்ப்போமா? ஒரு ரோஜா புஷ்பம் போலவே மா சௌந்தர்யமானவரே,
எண்ணெய் தடவி மன ஆறுதல் தந்திடுவார். மன புண்ணில் எண்ணெய் தடவி மன ஆறுதல் தந்திடுவார். வாழ்த்துவோம் எங்கள் தேவனை ஜீவநாட்களிலும் மறு யாத்திரையிலும். நன்றியோடே நாம் பாடிடுவோம், நன்றியோடே நாம் பாடிடுவோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இதயம் வெம்பி கசந்து நொந்து காணப்படுகிற வேளையிலே அவரை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாக நம்மை தேற்றுகிற ஆண்டவராய் அவர் விளங்குவார். தந்தை, தாய், சொந்தமானோர் யாவரும் நம்மை கைவிட்டு விடலாம். ஒருவருடைய உதவியும் இல்லாத நேரத்தில் ஒருவேளை நாம் சொல்லக்கூடும், ஓ என்னால் விசுவாசிக்கவும் முடியவில்லையே, என்னுடைய ஆண்டவரை விசுவாசிக்க முடியவில்லையே என்று சொல்லி ஒருவேளை நாம் போராடுவோமானால் கலங்காதீர்கள். அந்த அவிசுவாசத்தின் நடுவிலேயும் அந்த அற்ப விசுவாசத்தின் நடுவிலேயும் நம்மை நேசிக்கிற ஆண்டவராகிய இயேசு பெரியவராய் இருந்து மகத்துவமானவராய் இருந்து நம்முடைய வாழ்க்கையிலே காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆகவே பவுல் சொன்னது போல நாம் விசுவாசித்திருப்பவர் எப்படிப்பட்டவர் என்பதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம். இந்த நேரத்தில் அவர் பெரியவராய் இருப்பதினாலே மகத்துவமான காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்போமா? பரம தகப்பனே, இதோ என்னோடு இணைந்திருக்கின்ற ஒவ்வொரு அடியார்களையும் பெயர் பெயராக நீங்கள் அறிவீர்களப்பா. அதுதான் எங்களுக்கு இருக்கிற பெரிய ஆறுதல். அதாவது எங்களை காண்கிற தேவன் ஒரு பொழுதும் எங்களை கைவிட மாட்டாரப்பா. தகப்பனே, எங்களுடைய அவ்விசுவாசத்தின் நடுவிலையும் அற்ப விசுவாசத்தின் நடுவிலையும் எங்களுடைய தேவைகளை குறித்தே நீங்கள் கரிசனையாக இருக்கிறீர்கள். இது எவ்வளவு பெரிய ஒரு உற்சாகமூட்டுகிற ஒரு காரியமாக இருக்கிறதப்பா. பரம தகப்பனே, எங்களுடைய விசுவாசத்தின் அளவை குறித்து நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்காமல் நீங்கள் எங்களுக்கு என்ன செய்யலாம் என்பதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய அன்பின் ஆழம் எவ்வளவு அதிகமாக இருக்கிறது ஐயா. தகப்பனே, அந்த அளவை பற்றி நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கட்டும். நீங்கள் எவ்வளவு பெரியவர், உங்களுடைய அன்பு எவ்வளவு பெரியது என்று சொல்லி உங்களுடைய தன்மையின் அளவை பற்றி நாங்கள் சிந்தித்து பார்க்கட்டும் ஐயா. என்றால் அப்படி செய்யும் பொழுது எங்களுடைய விசுவாசத்தின் அளவு பெருகும். நிச்சயமாக நாங்கள் ஆண்டவரை பெரிய விசுவாசிகளாய் மாற முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆகவே ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. தகப்பன், இந்த வேளையில் இந்த அடியார்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் அப்பா பெரிய காரியங்கள் நடைபெறட்டும், எதிர்பார்த்த காரியங்கள் வாய்க்கட்டும் ஐயா. ஆமாப்பா, நிச்சயமாக நீங்கள் அதை செய்ய வல்லவராக இருக்கிறீர்கள். ஆகவே இந்த நேரத்தில் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் இந்த காரியங்கள் யாவற்றையும் கேட்டு பெற்றுக்கொள்கிறோம். நன்றி 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 பிதாவே, இயேசுவின் நாமத்திலே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நல்லது அன்பு சகோதர சகோதரிகளை, மீண்டும் அடுத்த முன்னொழியிலே சந்திக்கும் வரை கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக என்று கூறிக்கொண்டேன். நன்றியோடு கூட உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு சகோதரன் சாம் போல். வணக்கம் நேயர்களே.